கரெக்டான சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி? இல்லை கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப், கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னரை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? அது முதல்ல முடியுமா? நிறைய பேர் என்கிட்ட தான் கேட்குறீங்க. அதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோல்மேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பேர்லேயே இது இருக்குது பாருங்கள், சோல்மேட். அப்போ அந்த சோல்மேட் அப்படின்னாலே நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. லைஃப் அழகாக அந்த சோல்மேட்டை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. பட் அதுக்கு அந்த லைஃப் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மனசை இடையில கொண்டு வந்து அது நடக்க விடாமல் தடுத்துடுறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எல்லாத்தையும் மிக்சடாக போட்டு லைஃப் பண்ண வேண்டிய வேலையை அதை பண்ண விடாமல் நம்ம ஆக்கிடுறோம். பிரபஞ்சம் எல்லாருக்கும் துல்லியமாக கரெக்டாக 100% வேலை செஞ்சிட்ருக்க. நம்ம தான் அதுக்கு இடையில போய் ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்களை கொடுத்து, தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து, இடையில வேறு சில விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றி சீக்கிரம் நடக்க வேண்டிய விஷயத்தையே ரொம்ப ரொம்ப லேட் ஆக்கிடுறோம். அப்போ உங்களுக்கு சோல்மேட் அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு பிடிச்ச பர்சன், உங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க கரெக்டான பர்சன், கரெக்டான நேரத்தில் உங்களை தேடி வருவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டான நேரத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு அந்த பர்சன் தான் எனக்கு வேணும், எனக்கு இந்த பர்சன் தான் வேணும், எனக்கு இதுக்குள்ளே நடக்கணும். நடக்குமா நடக்காதா? அவங்களுக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அவங்க எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, என்னை பிளாக் பண்ணிட்டாங்களே. இப்போ நான் பேசினேன், எந்த ரிப்ளையும் இல்லை, 2 வருஷம் ஆச்சு அவங்கக்கிட்ட பேசி, 2 வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து, என்ன பண்ணுறது அப்படின்னு பல எண்ணங்களை மண்டைக்குள்ளே போட்டு நம்ம வச்சுருக்கனால தான் நம்மளோட மொத்த வைப்ரேஷனும் மாறிடுச்சு. மொத்த வைப்ரேஷன், மொத்த அதிர்வும் மாறிட்டனால நமக்கு நடக்கக்கூடிய விஷயமும் நடக்காமல் போயிடுது. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், வைப்ரேஷனல், நம்ம வைப்ரேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கிறோம், உணர்றோன்னா அந்த அதிர்வுகள், அந்த வைப்ரேஷனில் நம்ம இருப்போம். இதை தான் அப்படியே பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம். பிரபஞ்சம் அதை அப்படியே ரிட்டன் நமக்கு கொடுக்குது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்த தெளிவு இல்லாமல் ஒரு குழப்புற மாதிரியே கொடுத்தோம்னா பிரபஞ்சம் என்ன பண்ணும்? அந்த குழப்புற வைப்ரேஷனை வாங்கி திரும்ப அந்த குழப்புற வைப்ரேஷன் தான் திரும்பி தரும். அதாவது மிக்சடு வைப்ரேஷன். அப்போ இப்போ நம்மளோட நிலைமை எப்படி இருக்கோ ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்கும், இந்த மனசை அமைதிப்படுத்தலை அப்படின்னா. ஸோ நம்ம ப்ரேயர் அப்படின்ற போது என்ன நடக்குது? ஒரு விஷயம் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற போது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மேனிஃபெஸ்டேஷனையும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ப்ரேயரையும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்னு நம்ம கடவுள்கிட்ட போய் ஆர்டர் பண்ணுறோம், பிரபஞ்சத்துக்கிட்ட போய் ஆர்டர் பண்ணுறோம். அப்போ நீ எனக்கு இது பண்ணி கொடு, நம்ம போய் கடவுள்கிட்ட ஆர்டர் பண்ணுறோம். அப்போ நம்மளை கிரியேட் பண்ணது யாரு? யூனிவர்ஸ் இல்லையா? கடவுள். அப்போ நமக்கு அதிகமாக தெரியுமா, இல்லை கடவுளுக்கோ பிரபஞ்சத்துக்கோ அதிகமான விஷயங்கள் தெரியுமா? எந்த ஒரு குழப்பமும் இல்லை, பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் தான் அதிகமான விஷயங்கள் தெரியும். நமக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிகிறத விட பிரபஞ்சத்துக்கு, கடவுளுக்கு தான் அதிகமாக தெரியும். ஏன்னா அவங்க தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டு இந்த மனசுன்னு ஒன்று இடையில வந்துட்டனால எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இப்படின்னு வந்த வேலையை நம்ம விட்டுட்டு உண்மையாகவே நமக்கு என்ன வேணும் அப்படின்றத விட்டுட்டு அந்த விஷயத்தெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு நான் சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாதா? அந்த பர்சனை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம். ஆனால் அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. உண்மையாகவே உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா? உண்மையாகவே உங்களுக்கு அந்த விஷயம் வேணுமா அப்படின்ற கேள்வி கேட்டுக்கோங்க. நிறைய பேர் உண்மையாகவே வேணும் அப்படின்னு தெரியாமலேயே மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு உண்மையாக தானே வேணும், அதனால தான் நான் இந்த வீடியோவே நான் பார்க்குறேன், உண்மையாக வேணும் அதனால தானே மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு சில கேள்வி கேட்குறேன், ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போது யாரெல்லாம் போரே அடிக்காமல் 21 நாள் நான் விஷுவலைசேஷன் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கல, ப்ராக்டிஸ் காலையில் ஜாலியாக 5 மணிக்கு எந்திரிச்சேன். ஒரு டூர் போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸைட்டடாக நான் டெய்லி காலையில் டான 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த 6 மணி சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் சந்தோஷமாக பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு போரே அடிக்கலை. விஷுவல் பண்ணும்போது டெய்லி அந்த காஃபி குடிக்கிற சீனா, இல்லை டெய்லி இந்த ரெஸ்டாரண்ட் சீனா, டெய்லி அந்த சீனா, எனக்கு போரே அடிக்காமல் சூப்பராக காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு டக்குன்னு எல்லாம் பண்ணி முடிச்சு தான் என் டேயை ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ராக்டிஸை நான் மிஸ் பண்ணவே இல்லை, எனக்கு போரே அடிக்கலை அப்படின்னு 21 நாள் பண்ணவங்க இருக்கீங்களா? ஹானஸ்ட்டாக. ஏன்னா திரும்ப நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டாக ரியலைஸ் ஆகும். அதனால இப்பயே நீங்கள் அந்த ரியலைசேஷனுக்கு வரணும். உண்மையாகவே உங்களுக்கு அது வேணும், உண்மையாகவே உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா
ப்ராக்டிஸை ஒரு நாள் கூட நீங்கள் விட மாட்டீங்க, அதை ஜாலியாக பண்ணுவீங்க. விஷுவலைசேஷன் போர் அடிக்குதுன்னே சொல்ல மாட்டீங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரே சீனை என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட நான் விஷுவல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு போர் அடிக்குமே அப்படின்வாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சேம் அதே பர்சன் அதே அதே ஃபேஸை தான் பார்க்க போகிறீங்க, அதே மாதிரி விஷயங்கள் தான் பேச போகிறீங்க, அதே மாதிரி விஷயங்கள் தான் திரும்ப நடக்கும். காலையில் எந்திரிக்கும் போது அவங்கள தான் பார்க்க போகிறீங்க. நேற்று எப்படி காஃபி குடிச்சிங்களோ இன்றைக்கி அதே மாதிரி தான் காஃபி குடிக்க போகிறீங்க. நேற்று என்னென்ன கான்வர்சேஷன் பேசுனீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேச போகிறீங்க. அப்போ நேற்றெல்லாம் எப்படி லைஃப் இருந்தோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும். அப்போ இப்படி தான் லைஃப் லாங், வெறும் 21 நாள் மட்டும் கிடையாது, லைஃப் லாங் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்போ வெறும் 21 நாள் அந்த பர்சன் கூட இருந்து விஷுவல் பண்ணுறதே உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா அந்த பர்சன் கூட எப்படி உங்களால் லைஃப் லாங் லிவ் பண்ண முடியும்? ஸோ இந்த இடத்துல ஈகோ மைண்ட் உங்களை அக்செப்ட் பண்ண விடாது. அப்படின்றது எல்லாருக்குமே உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணாம், உண்மையாகவே தேவைப்படாது அப்படின்னு நான் சொல்ல. நிறையா பேருக்கு 90% பேருக்கு உண்மையாகவே அந்த பர்சன் வேணுமான்றதே தெரியாமல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க, உண்மையாக. ஏன்னா இப்போ கூட ட்ரையல் பாருங்கள், உண்மையாகவே உங்களுக்கு அந்த பர்சன் வேணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கான பர்சன் அப்படின்னா 21 நாள் காலையில் எழுந்திரிச்சு ஜாலியாக அதை பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். 21 நாள் இல்லை, எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இல்லை ஒரு நாள் எனக்கு என்னால் எந்திரிக்க முடியல, சோம்பேறித்தனம் வந்துச்சு, அதனால் ப்ராக்டிஸை நான் விட்டுட்டேன், இல்லை ஏதோ ஒரு காரணம் நடந்து அந்த ப்ராக்டிஸை விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைனாலே அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்றத விஷயத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இதை சில பேர்னால தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், எனக்கு அது நல்லா தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது, ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது, பேர்லேயே இருக்குது பாருங்கள், சோல்மேட். அவ்வளோதான், பேர்லேயே சோல்மேட்டுன்னு இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கா நீ கஷ்டப்படணும்? நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், 1 வருஷம் பண்ணுறேன், 2 வருஷம் பண்ணுறேன், 3 வருஷம் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கான பர்சன் அப்படின்னா அவங்களே வந்துடுவாங்க. எந்த எஃபோர்ட்டுமே இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனசை மட்டும் தெளிவுபடுத்திக்கிட்டா போதும். அப்போ மேனிஃபெஸ்டேஷன் எதுக்கு? மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கிக்கிறது இல்லை, நம்ம ஒரு தன்மைக்கு போகிறது. நான் ரெடி யூனிவர்ஸ், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க, நான் ரெடி ஆகிட்டேன். நான் என்னுடைய ஹெல்த்தை நான் நல்லா பார்த்துக்கிறேன், என்னுடைய மென்டல் ஸ்டேட் நான் நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணுறேன். இப்போ பாசிட்டிவாக ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ணி நான் பழகிட்டேன். இப்போ எனக்கு என்ன வேலையோ அதை கொடுங்க, எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கரெக்டான ரிலேஷன்ஷிப்போ அதை கொடுங்க, என்ன விஷயம் எனக்கு நடந்தால் அது கரெக்டோ அந்த விஷயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்ற ஸ்டேட்டுக்கு நம்ம போகணும். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகாமல் நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸை இன்னொருத்தவங்க கிட்டே நம்ம கொடுத்துட்டோம். இன்னொருத்தவங்க கிட்டே கொடுத்துட்டு அவங்க பேசினா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அவங்க அன்பிளாக் பண்ணால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அவங்க என் கூட இருந்தால் தான் எனக்கு அது லைஃப், இல்லைன்னா லைஃப் கிடையாது. அப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஹாப்பினஸை இன்னொருத்தவங்க கிட்டே வச்சுட்டீங்க, ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ எல்லாருமே ரிமோட்டில் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட பர்சனல் விஷயத்த அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட லைஃப்பை நீங்கள் லீவ் பண்ணல, உங்களை சுற்றி இருக்கவங்க தான் உங்கள் லைஃப்பை லீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த விஷயம் எப்படி நீங்கள் மாற்றணும்னா, உங்களோட ஹாப்பினஸ் உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது இன்கம்ப்ளீட்டில் நடக்காது. அதாவது நான் கவலையாக இருக்கேன், எனக்கு ஒரு பர்சன் வேணும், நான் தனியாக இருக்கேன், ஒரு பர்சன் வேணும், அப்படி இன்கம்ப்ளீட்டில் மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் எல்லாத்துக்குமே ரெடி அப்படின்னு அந்த வைப்ரேஷனாக மாறும்போது கரெக்டான பர்சன் கரெக்டான டைமில் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நம்ம கஷ்டமே பட தேவையில்லை. நம்ம எந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்தால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும் அப்படின்னா, அந்த பர்சன் இல்லைனாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன், அந்த ஜாப் இல்லைனாலும் நான் சேஃபாக இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது அட்டாச்மெண்ட்டை விட்டுடுறோம். அந்த அந்த பிடிச்சிக்கிட்டே இருக்கிறத நம்ம விட்டுடுறோம். அப்படி விட்ட உடனே நம்ம ஒரு ஹை வைப்ரேஷனுக்கு நம்ம போயிடுறோம். அப்போ அந்த ஹை வைப்ரேஷனுக்கு போனதுக்கப்புறம் அவங்க கரெக்டான பர்சன் அப்படின்னா அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இதை தான் நீங்கள் பண்ணணும். ப்ரெஷர் பண்ணி பண்ணுறது மேனிஃபெஸ்டேஷன் இல்லை. நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்தோம் அப்படின்னா, ப்ரெசென்ட்டில் இருந்தோம், மெடிடேஷன் பண்ணுறோன்னா என்னென்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கும். இந்த மனசை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஆல்ரெடி நமக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஸ்டாப் பண்ணாமல் பிளாக் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். இதை அடுத்த ஒரு 21 டேஸில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஓகே, அப்போ அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? நான் ட்ரை பண்ண போகிறேன், ஸோ என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், உங்களால் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது 21 நாள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அதுக்காண்டி தானே நம்ம வந்திருக்கோம், கரெக்டாக? எல்லாருமே அவங்களோட லைஃப்பை வாழ்கிறது தானே வந்திருக்கோம். நான் என்னோடய லைஃப்பை வாழ்கிறது வந்திருக்கேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்கிறது வந்துருக்கீங்க, கரெக்டாக? அப்போது நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதை தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். அப்போது
நீங்கள் உங்களுடைய லைஃப்பை பார்த்துக்க ரெடியா, நீங்கள் சந்தோஷமாக இருக்க ரெடியா, அதுக்காண்டி அவங்க வேணாம் அப்படின்னு இல்லை, அவங்க இருந்தாலும் ஹாப்பி இல்லைனாலும் ஹாப்பி. ஏன்னா என்னோடய லைஃப்பை நான் வாழ வந்திருக்கேன். ரிலேஷன்ஷிப்ன்றது லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டே தான் தவிர லைஃப் கிடையாது. இதை புரிஞ்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா சோல்மேட்டை ரொம்ப சுலபமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.